Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. திடீர்னு 7 PM சீரியலில் டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த டைமிங்ஸில் இவங்க சீரியல் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். வேறு ஏதாவது ஒரு நல்ல டைமிங்ஸ் தருவாங்கன்னு பார்த்தா 7 o'clock ஸ்லாட்டே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ 7 o'clock டெலகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற சீரியல் நல்ல ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. ஆல்சோ நம்பர் 1 இன் சேனலாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல். சரி, இது எந்த சீரியல் தான் 7 o'clock வருது, என்ன டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எந்த சேனலை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரிஜினலாக ப்ரொடியூஸ் பண்ணி டெலகாஸ்ட் பண்ணுற சீரியலோட ரீடெலகாஸ்ட் பண்ணுற சீரியலே அதிகமான ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. அந்த சீரியல் தான் நம்பர் 1ஆக வந்துட்டு இருக்கு. எந்த சேனல் எந்த சீரியல்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் டிவி தான். 7 o'clock டெலகாஸ்ட் ஆகிட்டு நாதஸ்வரம் சீரியல் 0.9+ ரேட்டிங்கோட நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு நம்பர் 1 இன் கலைஞர் டிவியாகவும் இருக்குது. ரீடெலகாஸ்ட் ஆகுது, ஆல்சோ 1 hour வேறு டெலகாஸ்ட் ஆகுது. இருந்தாலுமே நல்ல ரேட்டிங் வாங்குது. அதுக்கு மெயின் ரீசன் அந்த சீரியலுக்கு இருக்கிற ஆடியன்ஸ் தான். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு டெலகாஸ்ட் ஆகிற ஒரு சீரியல் நல்ல ரேட்டிங் வாங்குது. ஸோ 7 மணிக்கு நம்ம நியூ சீரியலை லான்ச் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரேட்டிங் வாங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஏப்ரல் 28 நைட் 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிற ஒரு நியூ சீரியலை லான்ச் பண்ணுறாங்க. இந்த சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் பிடிச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ப்ரொமோவை பார்த்ததுக்கப்புறமே ஆக்ட்ரஸ் சோபனா ஒரே டைமில் விஜய் டிவிலையும் பண்ணுறாங்க, கலைஞர் டிவிலையும் பண்ணுறாங்க. விஜய் டிவிலையுமே ஏப்ரல் 28 சாயந்தரம் 6:30 பூங்காற்று திரும்பமாக டெலகாஸ்ட் ஆக போகுது. அதே டேட்டில் கலைஞர் டிவிலையுமே 7 மணிக்கு மீனாட்சி சுந்தரம் சீரியல் டெலகாஸ்ட் ஆக போகுது. ஒரே நாளில் அடுத்தடுத்த ஸ்லாட்டில் ஆக்ட்ரஸ் சோபனா ஹீரோயினாக நடிக்கிற 2 சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆக போகுது. இந்த சீரியல் 7 o'clock டெலகாஸ்ட் ஆகிறதுனால நாதஸ்வரம் சீரியலோட கிளைமேக்ஸோ அப்படின்னு சொல்லி எனக்குமே டவுட் இருக்குது. இருந்தாலுமே 1 மணி நேரம்ல மீனாட்சி சுந்தரம் சீரியல் டெலகாஸ்ட் ஆக சான்சஸ் கிடையாது. கண்டிப்பாக 7:30 நாதஸ்வரம் டெலகாஸ்ட் ஆகும். ஒருவேளை நாதஸ்வரம் சீரியலில் தொடர்ந்து பார்க்குற ஃபேன்ஸ் நீங்களாக இருந்தீங்க அப்படின்னா சீரியல் முடிய போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்களால தான் சீரியல் முடியுதா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியும். நீங்கள் இந்த நியூ டைமிங்ஸை பற்றி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.